ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்பூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். பனானாவை வச்சு நம்மளோட ஃபேஸுக்கு எப்படி நம்ம ஒரு பேக் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அரை வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தது அப்படின்னா கையாலேயோ இல்லை ஸ்பூனு இல்லை ஃபோர்க்கை வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் நம்ம இந்த வாழைப்பழ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நம்மளோட ஹேருக்கு நம்ம பனானா ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேர் எவ்வளோ தூரம் இருக்குமோ அதே அளவுக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஸ்கின்னும். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். தேனும் நம்மளோட ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா என்ன சொல்கிறது, சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் தேன் யூஸ் பண்ணும்போது. அரிசி மாவில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறது, இந்த டெட் செல்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூ செல்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். கையிலையோ இல்லைனா ஏதாவது ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துலேயே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியில் நம்ம முகத்தை கழுவணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். நான் இதில் செஞ்சுருக்கேன், உங்களுக்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னோடய ஃபேஸில் இப்போ இருக்கிறதுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ்வலாக நம்ம பார்லர்லலாம் ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வாழைப்பழம் இதில் சேர்த்துருக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் இது தேவையில்லாத கெமிக்கல்ஸ், சோப்பு, ஃபேஸ் வாஷ் அப்படின்லாம் மாற்றுறதுக்கு இது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய அதுவும் ரொம்ப நேச்சுரலான பொருட்கள் தான். அதை வச்சு பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னும் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது ஸ்கின்னுக்கும். ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணோன்னா பிம்பிள்ஸ் வந்துடும், அந்த மாதிரிலாம் எந்த பயமும் வேண்டாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் இருந்தது, நான் 20 நிமிஷம் கழித்து தான் கழுவ போகிறேன். கையில் ஒட்டலை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா குளிர்ந்த தண்ணியில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இருந்ததுக்கும் இப்போ ஃபேஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கும், இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ். அந்த வாழைப்பழம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும். நம்மளோட கையை வச்சு நம்ம ஃபேஸை தொட்டு பார்க்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.